يا عبادي الذين آمنوا إن أرضي واسعة فإياي فاعبدون كل نفس ذائقة الموت كل نفس ذائقة الموت ثم إلينا ترجعون لأنفسكم من خير تجدوه عند الله هو خيرا وأعظم أجرا واستغفر الله إن الله غفور رحيم صدق الله العظيم. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒவ்வொரு ஜனாசாவும் எங்களுக்கு 2 பாடங்களை சொல்லிட்டு தான் அவங்களோட கபருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். மேலான கண்ணியமானவர்களே, இந்த சகோதரி வாலிப காலம் மிச்சங்காலம் என்னுடைய குடும்பத்தோட, கணவனோட, பிள்ளைகளோட 2 வயசு பிள்ளையோட நான் என்னுடைய பெரிய இலக்கை அடையணும்னு நோக்கத்தில் பயணித்த சகோதரி இன்று கபரில் வைக்கப்பட்டிருக்கிறா. எங்களை பார்த்து சொல்கிற செய்தி என்ன அப்படின்னா, நானும் உங்களை போன்று பள்ளி பருவத்தில் பாடசாலை காலத்தை அடைஞ்சேன். அதுக்கு பின்னால் மாஷா அல்லா படிப்பு முடித்து வீட்டில் நான் தனிமையாக இருக்கும்பொழுது என்னுடைய குடும்பம் எனக்கு கல்யாணம் பேசினாங்க. கல்யாணம் பேசி மிச்ச காலம் நான் உலகத்தில் வாழல. ஒரு புள்ள பெத்தெடுத்ததோட அல்லாஹுடைய விதியும் மரணத்தினுடைய பிடியும் என்னைய இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுகிறது. மேலான கண்ணியமானவர்களே, நாங்கள் இன்றைக்கு வாலிபர்களாக இருக்கிறோம், பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறோம், சொத்துக்களுக்கு அதிபதிகளாக இருக்கிறோம். இது எதுவுமே மரணத்துக்கு தடையல்ல. முழு உலகமும் நம்பி இருக்கக்கூடிய உண்மை என்றால் மௌத்தை தான் நம்பி இருக்கிறான். அல்லாஹை மறுக்கக்கூடிய ஒரு சமூகம் உலகத்துல இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மறுக்கக்கூடிய சமூகம் உலகத்துல இருக்கிறான். ஆனா மௌத்தை மறுக்கிற எந்த ஒரு ஜீவனும் எந்த ஒரு உயிரினமும் உலகத்திலேயே இல்லை என்பதை ஞாபகப்படுத்துறான். ஆக மேலான கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னால இந்த ஜனாசாவை வச்சு படிப்பினை பெறுவோம். இந்த இடத்துக்கு வாரத்துக்கு முன்னால நான் தயாரிப்பு செய்ய வேண்டும். என்னுடைய மௌத்துக்குரிய வாழ்க்கை தான் இந்த உலகத்தினுடைய யதார்த்தமான நோக்கம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வாழ்க்கையினூடாக வாழ்ந்து காட்டியிருக்கிறான். ஆக மேலான கண்ணியமானவர்களே, ஒரு நாள் எங்களுடைய ஜனாசாவுடைய செய்தி பள்ளி வாசல்கள்ல, மொபைல்கள்ல, சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்பட்டு குடும்பமெல்லாம் எங்களோட வீட்டுக்கு வந்து எங்களுக்காக வேண்டி கஃன் துணி வாங்கி வரப்பட்டு நாங்கள் குளிப்பாட்டப்பட்டு உடுத்தப்பட்டு தூக்கப்பட்டு தொழுவிக்கப்பட்டு அடக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு அவசரமாக நடக்க இருக்குது என்பது தான் இந்த ஜனாசா எங்களை பார்த்து சொல்லுது. ஆக கண்ணியமானவர்களே, முதலாவது எங்களுடைய துனியாவுடைய மோகம், துனியாவுடைய ஆசை, துனியாவுடைய விருப்பத்தோட துனியாவுக்கு பின்னால ஓடக்கூடிய அந்த மனோ நிலைமையிலிருந்து எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்வோம். 2வது கண்ணியமானவர்களே, இந்த ஜனாசா எங்களை பார்த்து சொல்றது, நான் எதை நல்ல அமல்களாக எடுத்துட்டு போறேனோ அது மட்டும்தான் எனக்கு கை கொடுக்க இருக்குது. என்னோட இரக்கமான கணவர் கபரு வரைக்கும் தான் வருவார். அவர் எனக்கு மண்ணை போடுவார். அவர் எனக்கு மேல அழகான முறையில் என்னைய கவனிக்கக்கூடிய அமைப்புல எல்லாம் செஞ்சுட்டு இந்த வினாடியோடு என்னை விட்டும் பிரிஞ்சு வைத்திடுவார். நான் நல்ல அமல்கள் என்று எதை செஞ்சேனோ அது மட்டும்தான் இந்த 6 அடி கபருக்குள்ள இருந்து எனக்கு வெளிச்சம் தரும். இந்த இருட்டுக்குள்ள இருந்து என்னை ஒளிமயமானதாக ஆக்கும். கபருடைய அந்த நேரத்துல முன்கர் நக்கீர் அலைஹிமுஸ்ஸலாம் 2 பேரும் எனக்கு கேட்க வார நேரம் எனக்கு நான் ஓதிய குர்ஆன் பாதுகாப்பளிக்கும், நான் கொடுத்த சதகாக்கள் பாதுகாப்பளிக்கும், நான் தொழுத தொழுகைகள் எனக்கு பாதுகாப்பு அளிக்கும் செய்தியை இந்த சகோதரி எங்களுக்கு சொல்றான். ஆக கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில நாங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எங்களோட 5 நேர தொழுகையினுடைய நிலைப்பாடு என்ன? மேலான கண்ணியமானவர்களே, இந்த மக்ரிபுடைய தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லி பெரும்பாலானவங்க தொழுதுட்டு வந்திருக்கிறாங்க. எங்கள்ல எத்தனை பேர் ஃபர்லான தொழுகையை முறையாக தொழுதோம்? ஃபர்லான தொழுகையை சரியான முறையில தொழாத எத்தனை பேர் இருக்கிறோம்? அசருடைய தொழுகையை இன்னும் தொழல, லுஹருடைய தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு போகல, ஜும்ஆவை மட்டும் என்னுடைய கடமை என்று நினைச்சு வாழக்கூடிய எத்தனை உறவுகள் உலகத்துல வாழ்றோம். ஆக மேலான கண்ணியமானவர்களே, நிச்சயம் சத்தியம் ஒரு நாள் இந்த கபருக்குள்ள எங்களை அடக்க போறாங்க.
நானும் நீங்களும் வரப்போறோம் இந்த இடத்துக்கு. உலமாக்கள் விளங்கப்படுத்துவாங்க, கபருக்குள்ள ஒரு மனிதன் வைக்கப்பட்டான்டா அவன் வாழ்க்கையில் அவன் சந்திக்கக்கூடிய இரவுகள்ல பயங்கரமான ஆபத்தான டேஞ்சரான இரவு கபருடைய முதலாவது ராவு. இன்றைக்கு நம்ம இப்ப எந்த இடத்துல இருந்து யோசிப்போம், இந்த கபருக்குள்ள வைக்கப்பட்ட ஒருவனாக நான் இருந்தா. மேலான கண்ணியமானவர்களே, போலீஸ் தேடி வாராண்டா வேற இடத்துல போய்த்து ஒளிஞ்சிடலாம். சிஐடி எங்களை தேடுறாண்டா எங்க சரி பாஞ்சி பேய்த்திடலாம். துபாயில பெய்த்து சரி ஒளியலாம். கண்ணியமானவர்களே, வெள்ளம் வருதுண்டா மேல் மாடியில ஏறிடலாம். கரண்ட் இல்லைண்டா எங்க சரி கரண்ட் உள்ள அல்லது ஜெனி போட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு பெய்த்து ஃபேன்ல காத்துல வெளிச்சத்துல உட்காரலாம். ஆனா இந்த கபருடைய இந்த வீடு தான் எங்களுடைய தங்குமிடம். எங்களுடைய அமல்கள் தான் அந்த தங்குமிடத்தை அலங்கரிக்கக்கூடிய வெளிச்சம் லைட்டாக பல்பாக இருக்குது. ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த வெள்ளிக்கிழமை ராவுல இரக்கமாக சொல்றோம், நிச்சயம் சத்தியம் கியாமத் வேகமாக வந்து கொண்டிருக்குது. மஹதி அலைஹி ஸலாத்துடைய வருகையை மூத்த அரபு நாட்டுடைய உலமாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உலகத்துடைய நடைமுறைகளை பார்க்கிற நேரம் உலகம் அவசரமாக முடிய போகுதுன்னு எங்களுக்கு விளங்குது. ஆனா இன்னும் நான் உலகத்துல தேய்ச்சி துனியாக்கு பின்னால ஓடுறேன்டா, தொலாம அலையிறேன்டா, கடல்ல உப்பளத்துல அங்க இங்க உட்கார்ந்து சந்தி பொந்துகள்ல உட்கார்ந்து தொழுகையினுடைய நேரங்களை கழிக்கிறேன்டா. இந்த இடத்துல என்னை ஒப்படைக்கப்படும் பொழுது அல்லாஹ்வால கேட்கப்படக்கூடிய முதலாவது கேள்வி, தொழுகையுடைய விஷயத்துல நீ எப்படி நடந்து கொண்டா? ஏன் ஃபஜ்ருக்கு எழும்பல்ல? ஏன் துஹருக்கு போகல? ஏன் அசருக்கு பள்ளிக்கு வரல? மகரிபுடைய நேரம் பள்ளிக்கு பக்கத்தில் தான் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தாய். நல்லவர்கள் எல்லாம் பள்ளிக்கு போய்த்து தொழுதாங்க. உனக்கு காது கேட்காத அமைப்புல செவிடனை போன்று நீ அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாய். இஷாவுடைய தொழுகையை நீ ஏன் தொழல் என்று சொல்லி அல்லாஹ் எங்களை கபருக்குள்ள வச்சு கேட்டு தண்டனை கொடுக்கக்கூடிய மலக்குமார்களை அனுப்பிட்டாண்டா. எங்கள்ல யாருக்கு அந்த இடத்துல தப்பி ஓடேலும், எங்க பெய்த்து ஒளியேலும்? கண்ணியமானவர்களே, ஒரு இடத்துக்கும் பெய்த்து ஒளியேலா. ஆக அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த சகோதரியினுடைய ஜனாசா நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு ட்ரெயினிங் பாயிண்டாக மாற்றக்கூடிய, வாழ்க்கையினுடைய ஸ்டைல மாற்றக்கூடிய ஒரு ஜனாசாவாக இருக்கட்டும். கொஞ்ச காலம் எங்கட ஊர்ல வந்து குடும்பம் சகிதம் அந்நியோன்யமாக வாழ்ந்த ஒரு சகோதரி இந்த இடத்துல எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது, அவளுடைய நல்லவைகளை நாங்க பேசணும், அவளுக்காக இஸ்திக்ஃபார் செய்யணும், அவளுக்காக துஆ செய்யணும், அவளுக்காக பாவ மன்னிப்பு தேடணும். கண்ணியமானவர்களே, இந்த கபரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனாசாவும் எங்கள்கிட்ட இந்த எதிர்பார்க்கிறது துஆவையும் இஸ்திக்ஃபாரையும் மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மல் மையிது ஃபில் கப்ரி கல் கரீகில் முத்தகவ்விஸ். கபரில் இருக்கக்கூடிய ஜனாசா எப்படி தண்ணிக்குள்ள தாழக்கூடிய ஒருவர் உயிர் பறிக்கப்படக்கூடிய நேரம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள பெய்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வெளியில வரக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. எப்படி அவருடைய முழு பலத்தையும் செலவழிச்சு பக்கத்துல இருக்கிறவங்களை உதவிக்காக வேண்டி கூப்பிடுவாரோ, இது போன்று ஜனாசாக்கள் கபருக்குள்ள இருந்து உங்கள்கிட்ட உதவி தேடுது. உங்களுடைய துஆவை, உங்களுடைய இஸ்திக்ஃபாரை இந்த ஜனாசாக்கள் உங்கள்கிட்ட வேண்டுது என்ற கருத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். ஆக கண்ணியமானவர்களே, அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த கபரில் அடக்கப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து அஹ்லுல் குபூருக்காக வேண்டியும் நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுவோம். குறிப்பாக இந்த சகோதரி எங்களை விட்டு பிரிஞ்சவங்க கடைசி நேரம் நோயாளியாக மாறினாங்க. 2 மணித்தியாலத்துக்குள்ள அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டான். ஆக கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால் அந்த சகோதரிக்காக வேண்டி துஆ செய்வோம், பாவ மன்னிப்பு தேடுவோம், நல்லவைகளை மட்டும் பேசுவோம். அவங்க யாரும் இந்த சகோதரி வானத்திலிருந்து விழுந்தவளோ பூமியில இருந்து முளைச்சி வந்தவளோ இல்லை. எங்களை போல தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவ. அவ தப்பு தவறு செய்யக்கூடிய அமைப்புல தான் சூழலும் உலகமும் மாறிக்கொண்டிருக்குது. அதனால தவறுகள் தப்புகள் செஞ்சிருக்கலாம். நல்லதை மட்டும் பேசுவோம், அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவோம். நாங்களும் இந்த ஜனாசாவை வச்சு நல்லவர்களாக மாறி அல்லாஹுடைய அன்பை பெறக்கூடிய நல்ல கூட்டத்தில் சேருவோம். அந்த சகோதரருடைய பாவங்களை மன்னிச்சு இதேற்றமான வாழ்க்கையை கொடுத்து இந்த கபருடைய 6 அடி கபருடைய வாழ்க்கையை பிரகாசமான வாழ்க்கையாக ஆக்கி இந்த மண்ணறைய சுவர்க்கத்தினுடைய பொன்னறையாக மாற்றி அவங்களுடைய எல்லா நிலைமைகளையும் நீ அழகாக்கி கொடுப்பாயாக. அவங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் நீ பொறுப்பெடுப்பாயாக. முன்கர் நக்கீர் அலைஹிமுஸ்ஸலாம் 2 பேரும் நாங்கள் இந்த இடத்திலிருந்து பாஸ் ஆகி போன
போனதோட கபருக்குள்ள வருவாங்க யா அல்லாஹ். அழகான தோற்றத்துல, பசுந்தான தோற்றத்துல அந்த சகோதரிகிட்ட வந்து அழகான முறையில கேள்வி கேட்டு சரியான தக்க பதில சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நீ ஏற்படுத்திடியா அல்லாஹ். மனிதன் என்ற அடிப்படையில, பெண்மணி என்ற அடிப்படையில அவள் செஞ்ச தவறு தப்பு காரணமாக சோதிச்சிடாதையா அல்லாஹ். இளம் வயது கணவர் அந்த சகோதரியை பொருந்தி கொண்டிருக்கிறார் யா அல்லாஹ். நான் பொருந்தி கொண்டேன் என்று நாவால சொல்றார் யா அல்லாஹ். உள்ளத்தால கபூல் செஞ்சிட்டார் யா அல்லாஹ். கணவனுடைய பொருத்தத்தை பெற்ற பெண்மணி சுவர்க்கத்து பெண்மணி என்பதாக சொல்லப்பட்டிருக்குது யா அல்லாஹ். இந்த பெண்ணுடைய கபரை சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கி வச்சிடியா அல்லாஹ். சுவர்க்கவாதியாக மாத்திரியா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படி தனிமையில் இருந்து அவங்களுக்காக துஆ செஞ்சுட்டு போங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யும்.